நாளை மறுநாள் என் புதல்வனுக்கு பிறந்த நாளா? என் புதல்வன் பெரியவனாகிவிட்டானா? பிந்துசாரா, உனக்கு 1 வயதா? அப்படியென்றால் மகதத்தில் இதை ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாட வேண்டும். சரியாக கூறினீர்கள், நிச்சயம் கொண்டாட வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் உறுதியாகிவிட்டது அரசே. புதல்வனுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் தாய்க்கு மட்டுமே தெரிந்திருக்கும். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கும் அனைத்தும் தெரியும். தங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று சோதித்து பார்த்தேன். அப்படி என்றால் இந்த விஷயத்திலும் தாங்கள் என்னை சோதித்து பார்த்தீர்களா? அப்படி இல்லை நந்தினி, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம். இது சின்ன விஷயமா? நான் அரசவைக்கு செல்கிறேன். அரசவைக்கு சென்று அறிவிப்பு வெளியிடப் போகிறேன். பிந்துசாரனின் பிறந்த நாளை முன்னிட்டு மகதத்தில் பெரிய திருவிழா அறிவிக்கப்படும். என்ன பிந்துசாரா, வா. 1 வருடத்திற்கு முன்பு நான் ஒரு இனிமையான செய்தியை வெளியிட்டேன். மகதத்தின் வருங்கால அரசன் என் புதல்வன் பிறந்து விட்டான் என்பதுதான் அது. இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக 2 நாட்களுக்கு பிறகு பிந்துசாரனின் பிறந்த நாள் அன்று நான் ஒரு பெரிய திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்கிறேன். கடந்த 3 மாதங்களாக இந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருந்தேன். அந்த இனிய நாள் இதோ அருகாமையில் வந்துவிட்டது. பிந்துசாரனின் பிறந்த நாள் அன்று என் புதல்வனுக்கு நான் துலாபாரம் கொடுக்க விரும்புகிறேன். தங்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிந்துசாரனின் பிறந்த நாள் அன்று அனைத்து பிரஜைகளும் என் அழைப்பை ஏற்று பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். அனைவரையும் வரவேற்கிறேன். இளவரசர் பிந்துசாரர் வாழ்க! சக்கரவர்த்தி சந்திரகுப்த மௌரியர் வாழ்க! இளவரசர் பிந்துசாரர் வாழ்க! சக்கரவர்த்தி சந்திரகுப்த மௌரியர் வாழ்க! பாட்டி, நான் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் நான் தங்களிடம் ஒரு அனுமதி கேட்க விரும்புகிறேன். பிந்துசாரன் பிறந்தநாள் விழாவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நானே செய்ய விரும்புகிறேன். இவனுடைய தொட்டிலை அலங்கரிப்பது, இவனை அலங்கரிப்பது, பிறகு விருந்திற்கு ஏற்பாடு செய்வது, இவை அனைத்தையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். என்ன சரிதானே பிந்துசாரா? இன்று துர்தரா உயிரோடு இருந்திருந்தால் எவ்வளவு ஆனந்தம் அடைந்திருப்பாய். இந்த அரண்மனை முழுவதும் அவள் அலங்கரித்து அழகு பார்த்திருப்பாள். தன் புதல்வனுக்காக உன்னை போல்தான் மகிழ்ந்திருப்பாள். நான் நன்றாக அறிவேன். என் சிசுவை யாராவது நன்றாக பார்த்துக் கொள்வார்கள் என்றால் அது நீ மட்டும்தான் நந்தினி. என் சிசுவை பார்த்துக் கொள்ள மாட்டாயா? நிச்சயம் பார்த்துக் கொள்வேன். ஆனால் நந்தினி, உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துர்தராவிற்கு பதிலாக நீ இவனுக்கு தாயாக இருக்கிறாய். கிருஷ்ணனுக்கு தேவகி, யசோதை என்று எப்படி 2 தாய்மார்களோ அதே போல்தான் நீயும் பிந்துசாரின் வாழ்வில் யசோதை போல நீ இருக்க வேண்டும். என்ன நந்தினி இது? இந்த நல்ல நேரத்தில் இப்படியா கண்ணீர் விடுவது? செல், திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செய். பாட்டி, தாங்கள் என்னை பிந்துசாரனின் தாயாக கருதுகிறீர்கள். தங்களுக்கு என்றும் நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். நந்தினி, இது என்ன நன்றி கடன்? இது தங்களின் உரிமை. நீ கூறுவது உண்மைதான் சந்திரா. சரி, அதை விட திருவிழாவிற்கு வேறு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும்?